ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 தமிழ் நம்ம பார்க்கலாம். அதில் ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதோடைய கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தமிழை அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள் என புகழ்ந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கீழ்காணும் எழுத்துகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இடம் சொல்லி, வளம் சொல்லி. ஸோ ரெண்டும் வர்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது தான் வரும். பொறுத்துக, தாவரம், இலை பெயர். அப்போது இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் மல்லி. மல்லிக்கு எது வரும் அப்படின்னா தலை. மல்லினா தலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சப்பாத்தி, கள்ளி, தாளை. இதை மடல் அப்படின்னு சொல்லுவோம். கரும்பு, நாணல். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தோகை அப்படின்னு. கமுகுன்னா கூந்தல். அப்போது ஆப்ஷன் பாருங்கள், இதுக்கு 2, 1, 4, 3. ஆப்ஷன் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட், திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என பாடிய புலவர் யாருன்னா ஔவையார். பிரித்தெழுதுக. பாகற்காய். இது எப்படி பிரிக்கலாம்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். கபிலர் எனும் சொல்லுக்கு மாத்திரை அளவை கண்டறிக. 3 அரை மாத்திரை. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அழி அச்சம் தரும். அழிங்கிறது தான் கரெக்ட். அழி அச்சம் தரும் கடல். கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடுக. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு மூலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 1954 நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வேயின் ஆங்கில புதினத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிழவனும் கடலும். கிழவனும் கடலும். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்? ஆயுத எழுத்து. தம்மின் தம்மக்கள் டேஸ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அறிவுடைமை. 2016ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பர் எப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரியோ நகர் உயரம் தாண்டுதலில் தான் அவர் வென்றார். மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லை சுமுத்து. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கம், சாத்திரம் கற்போம் என பாடியவர் பாரதியார். ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. கீழ்காணும் எந்த திருக்குறள் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வை வலு சேர்ப்பதாக கூறியுள்ளார்? ஆன்சர் அறிவுற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? பி. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன். எந்த ஒன்று பொருத்தமில்லாததாக உள்ளது என்பதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாங்கனி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு.
மலர் அலர் செம்மல் கனி. ஸோ கனி தான் ஆன்சர். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் ஒன்றான வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகை. அண்ட் திருக்குறள்லையும் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய தமிழ் புலவர் தொல்காப்பியர். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது? சேர மரபு. எந்த மன்னரால் பாரதி எனும் பட்டத்தை பாரதியார் பெற்றார்? எட்டயபுர மன்னர். தற்போது ஐரோப்பாவில் இருந்து வரும் செங்கால் நாரைகள் குறித்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே தனது பாடலில் பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று புகழ்பெற்ற வாசகம் யாருடையது? சலீம் அலி. கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் வயது முதிர்ந்த மீனவரான சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள்களாக மீன் கிடைக்கவில்லை? 84. எந்த நூலானது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை எனும் வகையில் சிறந்து விளங்குகிறது? திருக்குறள். தட்ஸ் ஆல். ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சொற்பொருள் தருக. ஔடதம். ஔடதம்னா மருந்து. உலகில் முதல் முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. சவுதி அரேபியா. அதுதான் அதோடைய கரெக்ட் ஆன்சர். ஔவையாரின் மூதுரை என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க? 31 பாடல்கள். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர் யார்? மக்கள் கவிஞர். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? மேதினி. பொறுத்துக. பாரதிதாசன் இன்பத்தமிழ் பாடல்கள். விளைவுக்கு. ஆன்சர் விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். ஆன்சர் பி. 3, 4, 1, 2. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எண். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக. ஆன்சர் நாணல் புல். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆன்சர் பறவைகள். ஒருவருக்கு மிக சிறந்த அணியாக இருக்கும் என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பணிவு இன்சொல். பிரித்து எழுதுக. அவ்வுருவம். அதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா ஆ கூட்டல் உருவம். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை கூறுகிறார்? தாய்மார்கள். குழந்தைகள். ஆன்சர் குழந்தைகள். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும்? துன்பம். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் என்ற வரிகள் யாருடையது? கவிஞர் காசி ஆனந்தன். பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 8. கூற்றை ஆராய்க. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். ஸோ ரெண்டுமே சரியான ஆன்சர். போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி குறித்து எந்த நூல் கூறுகிறது? பதிற்று 10. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது? பழமையை சொல்வது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.